18ஆம் நாள் இறைவார்த்தை. தொடக்க நூல் அதிகாரம் 33. யாக்கோபு தம் கண்களை உயர்த்தி பார்க்க ஏசா 400 ஆள்களோடு வருவதைக் கண்டார். உடனே அவர் லேயாவிடமும் ராக்கேலிடமும் 2 வேலைக்காரிகளிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைத்தார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், 2ஆம் வரிசையில் லேயாவையும், இறுதியில் ராக்கேலையும் யோசேப்பையும் நிறுத்தினார். அவர் அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரரை நெருங்கிச் செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டித் தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டார். அவரும், உம் அடியானாகி எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகளே இவர்கள் என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அணுகி அவரை வணங்கினர். அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராக்கேலும் நெருங்கி வந்து வணங்கினர். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோபு, என் தலைவராகிய உம் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றார். யாக்கோபு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது. ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும். ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவரும் அவற்றை பெற்று கொண்டார். பிறகு அவர், நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கு முன் நான் செல்வேன் என்றார். அதற்கு யோசேப்பு, பச்சிளங்குழந்தைகளும் பால் கொடுக்கும் ஆடு மாடுகளும் என்னிடம் உள்ளன என்று என் தலைவராகிய உமக்கு தெரியும். அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டிக்கொண்டு வந்தால் என் மந்தை எல்லாம் செத்து போகும். என் தலைவராகிய நீர் எனக்கு முன்னே செல்வீராக. நானோ மந்தைகள் பிள்ளைகளின் நடைக்கு ஏற்ப மெதுவாக வந்து சேயீரில் உம்மை சந்திப்பேன் என்றார். அதற்கு ஏசா, அப்படியானால் என்னுடைய ஆள்களில் சிலரை உன்னிடம் விட்டு செல்கிறேன் என்று சொல்ல, அவர், வேண்டாம், என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார். ஆகையால் ஏசா அன்றே புறப்பட்டு தாம் வந்த வழியே சேயீருக்கு திரும்பினார். யாக்கோபு சுக்கோத்தை வந்தடைந்தவுடன் அங்கே தமக்கென்று ஒரு வீடு கட்டினார். தம் மந்தைகளுக்கு குடில்களை அமைத்தார். இதனால் அந்த இடத்திற்கு சுக்கோத்து என்று பெயரிட்டார். இவ்வாறு யாக்கோபு பதான் அராமிலிருந்து திரும்பி வந்த பின் கானான் நாட்டை சார்ந்த செக்கேம் நகருக்கு நலமுடன் வந்து சேர்ந்தார். அந்நகருக்கு எதிரே பாளையம் இறங்கினார். கூடாரம் அடித்து தங்கிய அந்நிலப்பகுதியை செக்கேமின் தந்தை ஆமோரின் புதல்வரிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு அவர் விலைக்கு வாங்கினார். பின்பு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டார். அதிகாரம் 34. யாக்கோபுக்கு லேயா பெற்றெடுத்த மகளான தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனாள். இவ்வியனான ஆமோரின் மகனும் அந்நாட்டின் தலைவனுமான செக்கேம் அவளை கண்டு தூக்கிச் சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்தினான். யாக்கோபின் மகள் தீனாவிடம் அவன் மனம் மேலும் ஈர்க்க பெற அவன் அப்பெண்ணின் மேல் காதல் கொண்டு அவளது மனத்தை கவரும் முறையில் பேசினான். எனவே செக்கேம் தன் தந்தை ஆமோரிடம்,
இந்த பெண்ணை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்று கூறினார். தம் மகள் தீனா தீட்டுப்படுத்தப்பட்டாள் என்று யாக்கோபு கேள்விப்பட்டபோது அவருடைய புதல்வர் புல்வெளியில் மந்தைகளோடு இருந்தனர். எனவே அவர்கள் திரும்பி வரும் வரை யாக்கோபு அமைதியாக இருந்தார். செக்கேமின் தந்தை ஆமோர் யாக்கோபோடு பேச வந்தார். யாக்கோபின் புதல்வர் இதை பற்றி கேள்விப்பட்டு புல்வெளியிலிருந்து வந்தனர். அவர்கள் துயரமும் கடுஞ்சீற்றமும் கொண்டனர். ஏனெனில் யாக்கோபின் மகளுடன் உறவு கொண்டதால் செய்யத்தகாததை செய்து செக்கேம் இஸ்ரவேலை அவமானப்படுத்தினான் என்று நினைத்தனர். அப்பொழுது ஆமோர் அவர்களை நோக்கி, என் மகன் செக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது. அவளை அவனுக்கு மனம் முடித்து தாருங்கள். நீங்கள் எங்களோடு கலப்பு மனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு இந்நாட்டில் எங்கும் தங்கலாம். அதில் குடியிருந்து வணிகம் செய்து செல்வம் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது செக்கேம் தீனாவின் தந்தையையும் சகோதரர்களையும் நோக்கி, உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கட்டும். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணுக்குரிய பணமும் பரிசமும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணை மட்டும் எனக்கு மணமுடித்து தாருங்கள் என்றான். யாக்கோபின் புதல்வர் தங்கள் சகோதரியை செக்கேம் தீட்டுப்படுத்தியதால் அவனையும் அவன் தந்தை ஆமோரையும் நோக்கி கபடமாய் கூறிய மறுமொழியாவது, நீங்கள் கேட்டபடி செய்ய எங்களால் முடியாது. ஏனெனில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஆடவனுக்கு எங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானமாகும். ஆனால் நீங்களும் உங்களுள் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் எங்கள் பெண்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெண்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். உங்களிடையே வாழ்ந்து ஓரினமாக ஆவோம். எங்கள் சொற்படி நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள இசையாவிட்டால் நாங்கள் எங்கள் பெண்களை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்றனர். அவர்கள் சொன்னது ஆமோருக்கும் அவன் மகன் செக்கேமுக்கும் நலமாக தோன்றியது. அந்த இளைஞன் யாக்கோபின் மகள் மீது கொண்ட காதலினால் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தவில்லை. மேலும் அவன் தன் தந்தை வீட்டார் அனைவரிடையிலும் பெரும் மதிப்புக்குரியவனாயிருந்தான். எனவே ஆமோரும் அவன் மகன் செக்கேமும் தம் நகர வாயிலுக்கு வந்து மக்களை நோக்கி, இந்த மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்பவர்கள். ஆகவே நம் நாட்டில் குடியிருந்து வணிகம் செய்யட்டும். அவர்கள் வாழ்வதற்கு நம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது. அவர்களிடம் பெண்ணெடுத்து அவர்களுக்கு பெண் கொடுப்போம். ஆனால் இவர்கள் தாங்கள் செய்து கொண்டது போல நம் ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் நம்முடன் ஒரே இனமாக சேர்ந்து வாழ இசைவு தருகிறார்கள். அப்படி செய்தால் அவர்களுடைய மந்தைகள், சொத்துகள், அனைத்து கால்நடைகள் ஆகியன நமக்குரியன ஆகுமன்றோ? எனவே நாம் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்போம். அவர்களும் நம்முடன் கூடியிருக்கட்டும் என்றார்கள். ஆகவே நகர வாயிலுக்கு வெளியே வந்த அனைவரும் ஆமோரும் அவன் மகன் செக்கேமும் கூறியதை ஏற்றுக்கொண்டனர். நகரிலிருந்து அனைத்து ஆண்களும் விருத்த சேதனம் செய்து கொண்டனர். 3ஆம் நாளன்று அவர்கள் அனைவரும் வலியால் வருந்திய போது யாக்கோபின் புதல்வர்களும் தீனாவின் சகோதரர்களுமான சிமியோன், லேவி என்னும் இருவரும் அவர் வாளை எடுத்துக்கொண்டு சந்தேகம் எழாதபடி நகருக்குள் புகுந்து அனைத்து ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் ஆமோரையும் அவன் மகன் செக்கேமையும் வாளினால் வெட்டி வீழ்த்திய பின் தீனாவை செக்கேம் வீட்டினின்று அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதன்பின் யாக்கோபின் புதல்வர்கள் வந்து வெட்டுண்டவர்களின் சடலத்தின் மீது மிதித்து சென்று
தங்கள் சகோதரியை தீட்டுப்படுத்திய அந்நகரை கொள்ளையிட்டனர். நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அவர்களுடைய ஆடு, மாடு, கழுதைகளை கைப்பற்றினர். அவர்களுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகள் பெண்டிரையும் கைதிகளாக்கி வீடுகளிலிருந்து அனைத்தையும் கொள்ளையடித்தனர். யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் நோக்கி, நீங்கள் என்னை தொல்லைக்கு உட்படுத்தி விட்டீர்கள். இந்நாட்டில் வாழ்வோரிடத்திலும் கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள். என்னிடமோ சில ஆள்களே உள்ளனர். அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினால் நானும் என் குடும்பத்தாரும் அழிந்து போவோம் என்றார். அதற்கு அவன் மட்டும் என் சகோதரியை ஒரு விலை மாதை போல் நடத்தலாமோ என்று அவர்கள் மறுமொழி கூறினர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.